எல்லாரும் லைன்ல நில்லுங்க. சரி நீ போ. நெக்ஸ்ட் 43 நெக்ஸ்ட். என்னது அது? போலீஸ் டிபார்ட்மெண்ட் தேவையானது ஜஸ்ட் கிளம்பு. மூச்செழு. இதுதான்டா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையானது. குட். உன் பேர் என்ன? ஜானகிராம். ஏய், இப்ப ஏன் பின்னாடியே வர? இந்த காலத்து பொண்ணுங்க ரொம்ப ஃபாஸ்டா இருக்கீங்க. என்ன இது? லவ் லெட்டரா? குடு. வீட்டுக்கு போயிட்டு பொறுமையா படிச்சிட்டு உன்னோட ஒபினியன் சொல்லு. அதுக்கு எதுக்கு வீட்டுக்கு? இப்பவே சொல்லிடுறேன். அவ்வளவு ஃபாஸ்டா? அருந்ததே, அருந்ததே. யாரு? ஜெகமாவா? இல்ல, என்ன பெத்த அம்மா. அம்மா, ஏய், இங்க ஒருத்தனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கறா. அதுக்கு அம்மாவை கூப்பிடுறேன். ஏய், நில்லு. மொத்த குடும்பத்தையும் கூப்பிட போல இருக்கு. ஆள நில்லுடா. விடுமா? லவ் லெட்டர் கொடுத்தியாடா? ஆமாக்கா. வா போலாம். இதுதான் அந்த ஜெகமாவா? என்ன எழுதிருக்கான்னு படி. பவித்ரமான என் பவித்ராக்கு. ஓ. நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். என் கண்ணுலயும் நீதான், கனவுலயும் நீதான். என்னடா அது? எதுக்கு அடிக்கிற? நீ மேல படி. படி. கண்ணு மூடி இருந்தாலும் நீதான், திறந்திருந்தாலும் நீதான். மறுபடியும் ஏன்டா அதே எழுதிருக்க? இந்த பார், மேல கை வைக்கிற வேலை வச்சுக்காத. டேய், எங்கடா ஓடுற? இங்கே நில்லு. நீ படி. இல்ல வேண்டாம். நீ ஊனா பூத்துருவேன், ஊஹூனா உதிர்ந்துருவேன். என்ன சொன்ன? இப்பவே உதிர்ந்து போ. அவ ஊஹும் சொல்லிட்டா. ஏய், ஊஹும் சொல்லு. எனக்கு கவிதை எழுதுற. கவிதை கேக்குறாங்க. என்னாச்சு? ஏன் இத சீரியஸா எடுத்துக்கிறீங்க? ஏதோ ஜாலியா இருக்குமான்னு எழுதுனேன். என்னடா சொன்ன? ஜாலியா இருக்கிறதுக்கு ஏன் பொண்ணு காய்ச்சலா? உன்ன மாதிரி ஆளுங்க இருக்கிறதுனால தான் பொண்ணுங்களோட வாழ்க்கை கெட்டு போகுது. உங்களுக்கு ஜாலி கேக்குதா? கத்தி எங்க? கத்தி கத்தி. இவங்களால சும்மா இருக்கக்கூடாது. டேய், மறுபடியும் என் பொண்ணு பின்னாடி சுத்துறத பார்த்தேன். படா. இந்த ஆம்பளைங்களே இப்படிதான். பொண்ணுங்க கண்ணுல மாட்டினா போதும் இப்படி பேசியே ஏமாத்திடுவானுங்க. ஆமாமா மேடம். நீ என்னடா ரொம்ப நல்லவ மாதிரி ஆமா மேடம்ங்கற? நீயும் அப்படித்தான்டா. இப்ப என்ன எதுக்காக திட்டுறீங்க? உன் யோகி என்னன்னு உன் பொண்டாட்டி கேட்டதானே தெரியும். இவன் எல்லாரும் ஒண்ணுதான். எவனும் நல்லவன் கிடையாது. அப்ப உங்க பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்கவே மாட்டீங்களா? என் பொண்ணுக்கு நான் கல்யாணமே பண்ண போறதில்ல. ஏன்? We hate marriage. कैसा हो शकील? நல்லா இருக்கும் பாய். In a half an hour love area signal க்கு வா. என் ஆள் வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்குவா. பாய் அனுப்புறாரு. சொல்லுங்க பாய், பிக்கப் பண்ணிட்டான். அதே ஏரியால இருக்கிற யூனியன் பேங்க் கிட்ட போய் நின்று அங்க ஒரு பொண்ணு வருவா. உன் பேர் என்ன? ஷக்கீல். அவங்களுக்கு டோர் நம்பர் சொல்லு. ரைட் சைட் டோர் நம்பர் 295. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிவி ஹெட்லைன்ஸ்ல என்ன வருதுன்னு பார்த்து சொல்லு. இந்த டெத் பத்தி போலீஸ்காரங்க கன்ஃபியூஷன்ல இருந்தாங்கன்னா உடனே மீடியாக்கு ஃபோன் பண்ணி கலீதோட ஆளுங்க தான் இதை பண்ணாங்கன்னு கிளியர் கட்டா சொல்லிடு. கலீதோட அராஜகங்களுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. இதை தடுக்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்களான்னு பொதுஜனங்க கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க.
என் பேர் ஜானகிராம், புதுசா வந்திருக்கிற எஸ்ஐ. உன் பேர் என்ன? ராம்நாதன் சார். நைஸ் மீட்டிங் யூ. தேங்க்யூ சார். உன் பேரு? என் பேர் பாஸ்கர், ரைட்டர் சார். உன் பேரு? என் பேர் தினகரன் சார். குட். நீ? அப்துல்லா சார். அட நீ எப்போ வந்த? சாரி சார், எப்போ வந்தீங்க? என்ன போய் சாருங்கிறீங்க? டேய்னு கூப்பிடுங்க. அது இல்லடா, எப்ப செலக்ட் ஆன சொல்லவே இல்ல. மொத்தத்துல நினைச்சத சாதிச்சுட்டடா. கில்லாடி பையன்டாடி. உன்னை நினைச்சா உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்குடா. ஏசிபி சார் உள்ளதான் இருக்காரு, நீ போய் பாத்துட்டு வா. ஓ Sir, this is Janakiram, new joining. Sir, Janakiram. சீனியரை பார்த்ததும் சல்யூட் அடிக்கணும்னு உனக்கு தெரியாதா? சார் அடிச்சே சார். மறுபடியும் அடி. ஆமா, பேர் என்ன சொன்ன? பரமசிவம் சார். பரமசிவமா? கொஞ்ச நேரம் முன்னாடி ஜானகிராம் சொன்ன. இப்ப கூட ஜானகிராம் தான் சார் சொன்னேன். உங்களுக்கு பரமசிவன் கேட்டுக்கொண்டு நினைக்கிறேன். ஆரம்பத்திலே ரொம்ப ஓவரா தான் போற. டிபார்ட்மெண்ட்ல என்ன பெருசா பிடிங்கலாம் நினைப்போ ஒன்னும் கட்ட முடியாது. வெறும் எஃப்ஐஆர் மட்டும்தான் உன்னால போட முடியும், வேற எதுக்கும் உதவ மாட்டேன். போலீஸ்காரனா மட்டும்தான் இருக்க முடியும், ஹீரோவாக முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் போலீஸ்னால ஹீரோ தான் சார். என்ன பணம் வேணுமா? படிக்கிறதுக்கா? ஏண்டா என்ன பார்த்தா கேனைய மாதிரியா தெரியுது? அதெல்லாம் கொடுக்க முடியாது. கொடுப்பீங்க மாமா. நீங்க கொடுக்கலனா யார் கொடுப்பாங்க? கொடுங்க கொடுங்க. ஏய், எப்படி இருக்கீங்க? அட பாவி, நீ உண்மையிலேயே போலீஸ் ஆயிட்டியா? டியூட்டிலயும் ஜாயின் பண்ணிட்டியா? எல்லாம் உங்க தயவால தானே மாமா. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. நீ போனா இதுங்க வந்துருச்சு. இவனுக்கு கப்பு கழுவ தெரியல, அவனுக்கு டேபிள் துடைக்க தெரியல, இந்த குட்டி புள்ளைக்கு ஒண்ணுமே தெரியல. எல்லாத்தையும் நானே செய்ய வேண்டிய முதல்ல உங்களுக்கு வேலையை கத்து கொடு. சரி வாங்க போலாம். சும்மா இப்படி தண்ணியில முக்கி எடுக்கிறது இல்ல. எல்லா கப்பையும் நல்லா சோப் போட்டு கழுவி துணியால தொடச்சு வைக்கணும். புரியுதா? எங்க பண்ணுங்க பார்க்கலாம். மாமா, சின்ன பசங்களை வச்சுலாம் வேலை வாங்கிட்டு இருக்க. சைல்ட் லேபர். நாளைக்கு நானே உன்னை அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். அரெஸ்ட் பண்ணுவியா? என்னையே அரெஸ்ட் பண்ணுவியா? ஏடா சோத்துக்கு வழி இல்லாதப்போ என்கிட்ட வர வேண்டியது, வயிறு நல்லா நிறைஞ்ச அப்புறம் குழந்தை தொழிலாளர்களும் சட்டம் பேச வேண்டியது. நீ ஆம்பளையா இருந்தா என்ன அரெஸ்ட் பண்றா. இங்கேயே உட்கார்ந்துருக்காண்டா. அவர் திருந்த மாட்டாரு, நீங்க வேலையை பாருங்க. ஒரு நிமிஷம். கூடிய சீக்கிரத்துல இன்னொரு ஷோரூமையும் திறந்துருவேன். ஆமாமா. ஏய், பாய் பேசணுமா? தல்வார், போன எலெக்ஷன்ல அந்த பார்ட்டிக்கு எவ்வளவு ஃபண்டு கொடுத்த? இப்ப என்ன மறந்து போயிட்டியா? அது நீங்க கேப்பீங்கன்னு எனக்கு தெரியாது பாய். இப்பதான் கலிதோட ஆளுங்க வந்து 50 லட்சம் வாங்கிட்டு போனாங்க. நம்ம நாட்டிலேயே இல்லாத அவனுக்கு அவ்வளவு கொடுக்கறேன்னா லோக்கல்ல இருக்கிற எனக்கு அவ்வளவு கொடுக்கணும். 1 கோடி கொடுத்து அனுப்பு. 1 வாரம் தான் டைம். சொல்றேன். அண்ணா, இவன் பேர் லட்சுமிகாந்த், ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு 2 பசங்க. இது அவன் கார் நம்பர், இது செல் நம்பர். 50 ரூபா கேட்கலாம். இவன் சினிமா ப்ரொடியூசர், 3 படம் எடுத்திருக்கான். எல்லாம் தெரியுது. டேய் வாடா. யார் அந்த ப்ரொடியூசர்னு கொஞ்சம் விசாரி. This is how they operate. First batch, they just collect the information. யாரெல்லாம் பணக்காரங்க, அவங்க பேக்ரவுண்ட் என்ன, எவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வச்சிருக்காங்க, அவங்க ஃபோன் நம்பர் என்ன, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. இன்னொரு பேட்ச் அவங்களுக்கெல்லாம் வார்னிங் கொடுத்து விட்டுருவாங்க. ஒன்று நேரில் போய் மீட் பண்ணுவாங்க, இல்லை ஓவர் த ஃபோன் மிரட்டி விட்டுருவாங்க. உன் ஷூட்டிங் 20% முடிஞ்சிருச்சுல. ஒருவேளை நாங்கள் கேட்ட பணத்தை கொடுக்கலனா லொகேஷன்ல இருந்தே உன்னோட ஹீரோயினை தூக்கிடுவோம். ஹீரோவை ஸ்பாட்லேயே போட்டுருவோம். இந்த 2 பேட்ச் இல்லாமல் 3வது பேட்ச் ஷூட்டர்ஸ். அவங்க பேச்சை கேட்காம பணம் கொடுக்காம போனா இறக்கம் இல்லாம கொண்டுடுவாங்க. நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இருக்க 2 தலைவலி யாருன்னா கலீத், தல்வார். போன 15 வருஷமா கலீத் இந்தியாவிலேயே இல்லை. இருந்தும் மலேசியாவில் உட்காந்துக்கிட்டே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். அதே மாதிரி தல்வார் கடந்த 15 வருஷமா இங்க இருந்துகிட்டே ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கான். We have to admit, it's a shame on us. இது வரைக்கும் ஒருத்தனை கூட பிடிக்க முடியல. எல்லாரையும் மிரட்டி பணம் புடுங்குறாங்க. வெறும் மிரட்டுறாங்க, அவ்வளவுதான். அதை வச்சே எல்லாரையும் அவங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுறாங்க.